நீங்க ஆண்டவர்கிட்ட நேரடியா ஜெபம் பண்ண ஆண்டவர் உங்களுக்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கம் கொடுத்திருக்கிறார். உங்க ஒவ்வொருவரோட ஆண்டவர் பேசுவார். நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் அந்த தீர்க்கதரிசிகளை பார்த்துக்கிட்டு அலைய மாட்டேன். நான் அந்த ஊருக்கு போறேன், நான் இந்த ஊருக்கு போறேன், நான் அங்க போய் ஜெபம் பண்ண போறேன், இங்க போய் ஜெபம் பண்ண போறேன். இதை விட்டுருங்க. நான் இருக்கிற இடத்துல நீர் இருக்கிறீர். நீர் அந்த பெரிய தீர்க்கதரிசியை விட நீர் என் கூட இருக்கிறீர் ஆண்டவர். உன் வாழ்க்கையில நீ தேவனோட இடைப்பட்டு உனக்கு ஆண்டவர் பேசுவா. கர்த்தருடைய சத்தம் உனக்கு கேட்கும். உன் அனுபவத்தை நீ இழந்துராத. தாவீது ராஜாவான உடனேயே பெலிஸ்தர்கள் அவனுக்கு விரோதமா வந்துட்டாங்க. உடனே போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே நான் போறேன், இந்த யுத்தத்துக்கு போகலாமா? போ. தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல உன் எதிரி ஓடுவார்கள். ஆண்டவர் பேசுறார். திரும்ப யுத்தத்துக்கு வந்தான். ஆண்டவர் சொன்னா, இப்போ சுத்தி போ, அங்க முசுக்கொட்டை செடியில மறைஞ்சி பேசாம அமர்ந்துரு, அதுல முனியில சத்தம் கேட்கும், அதுக்கு பிறகு போ, எதிரிகள் முறியடிக்கப்படுவார்கள். ஆண்டவர் இப்படி பேசுறார். இப்போ பரிசுத்த ஆவியார்